கைஸ் நம்ம தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிஎஸ்ஐஆர்லேருந்து கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்கின் மூலமாகவும் ஹையர் பண்ண போகிறதா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேலரியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு வேரி ஆகுது. எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி freshserselect.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலைல ஈவினிங்கு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க்கு தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் எப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கெல்லாமே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு இந்த டெஸ்ட்டுக்கு போகும்போது கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த ரிட்டன் டெஸ்ட்டு இன்டர்வியூ எல்லாமே அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கைஸ், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்றதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டேட்டுமே சொல்கிறேன். ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 21 மே, இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் 25th 26th அந்த 2 நாள் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரி. ஸோ இதில் பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும், லெதர் டெக்னாலஜி 60% நீங்கள் எடுத்துருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 25,000 மந்த்லி சேலரி, 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். அடுத்ததாக ப்ராஜெக்ட் அசோசியேட்லேயே 1 கேட்டகரி. இதுக்கு பார்த்திங்கன்னா பிஇ பிடெக்கில் கெமிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க எலிஜிபிள். அண்ட் சம் நாலேஜுமே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எசென்சியலில் என்ன கேட்டிருக்காங்களோ அது உங்கள்கிட்ட இருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். டிசைரபிள் தேவையில்லை, இருந்தால் ஓகே. அதுக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியம் கிடையாது. எசென்சியல் கலம்லாம் இருக்கிறது உங்கள்கிட்ட இருந்தாலே போதும். இதுக்கு 25,000 சேலரி சொல்லியிருக்காங்க. 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். அதுக்கப்புறம் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ கேட்டகரி. இதுக்கு எம்எஸ்சியில் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் அதுக்கப்புறம் அதிலே நிறையா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. விச் மீன்ஸ் நிறைய டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எசென்சியல் கலமில் இருக்கிறது உங்கள்கிட்ட இருந்தாலே போதும். அதே மாதிரி ஏஜ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 37,000 இதோட சேலரி சொல்லியிருக்காங்க. 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். இதே மாதிரி ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 கேட்டகரி. தென் ப்ராஜெக்ட் அசோசியேட் 1லேயே வேறு டிபார்ட்மெண்ட். எம்எஸ்சியில் பாலிமர் சயின்ஸ், பாலிமர் கெமிஸ்ட்ரி, மெட்டீரியல் சயின்ஸு. அதே மாதிரி இங்கே எம்எஸ்சியில் கெமிஸ்ட்ரி. இந்த மாதிரி வேரியஸ் பொசிஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கைஸ், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியிலேருந்து, குவாலிஃபிகேஷன்லேருந்து, ஏஜ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வேரி ஆகுது. கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 21 டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ரிட்டன் டெஸ்ட்டு இன்டர்வியூக்கு போகும்போது அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி கரெக்டாக அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ப்ரூஃப்லாம் அட்டாச் பண்ணி கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. டேட் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.